வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. பாருங்கள், எல்லாரும் வந்து டைல்ஸ் க்ளீன் பண்ணுறது எப்படி, பாத்ரூம் டைல்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இதை செய்யறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது, இது ஒரு வீடியோ எடுக்கிறதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டுட்டு இருந்தவொடனே நான் வந்து இதையும் வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ண வந்தேன். வாங்க இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த சோப் டப்பாலாம் இந்த கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம நல்லா தேய்ச்சோம்னா பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லது. பாருங்கள், முதல்ல நம்ம இந்த கண்ணாடியெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து க்ளீன் பண்ண எடுக்கும் போது உஷாராக எடுத்து உஷாராக வைங்க. ஏன்னா திடீர்னு கைப்பட்டால் கூட டக்குன்னு உடஞ்சிரும். கையும் வந்து ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த கண்ணாடியிலலாம் யூஸ் பண்ணும்போது. ஏன்னா நான் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம க்ளீன் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம தரவாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு இந்த ஒற்றடிக்கிற வேலை இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது. நார்மலாக நம்ம இந்த பாத்ரூம் மட்டும் கழுவிக்கலாம். பாருங்கள், இதை வச்சு இந்த தூசியெல்லாம் வந்து தட்டி விட்டுருவோம். இப்போ டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதை நம்ம இதில் கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி பிடிச்சிக்கலாம். இந்த கண்ணாடியை ஃபஸ்ட்டு நம்ம கழுவி மாட்டிடலாம். பாருங்கள், இந்த கண்ணாடி வந்து இப்போ தேய்ச்சாச்சு. இதை கழுவிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ கண்ணாடி வந்து நல்லா கழுவியாச்சு. நம்ம ஒன்று ஒன்றா மாட்டிடுவோம். பாருங்கள், இப்போ கண்ணாடி கழுவி மாட்டியாச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், புறா வந்து உட்காராமல் இருக்கிறதுக்காக இந்த வலை போட்டு வச்சுருக்கு. ஏன்னா புறா வந்து ரொம்ப நாஸ்தி பண்ணுது. இதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த குழாயில் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் தண்ணி வருது. இங்கே பார்த்தீங்கன்னா அடைப்பு இருக்கும். இந்த சின்ன சின்ன தூசியெல்லாம் வந்து அடைச்சிட்டு இருக்கோம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த சைடில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஊறிட்டுருக்கும். பாருங்கள், ஷவர் ஆன் பண்ணி காட்டினேன். அதுலேயும் நிறைய அடைப்பு இருக்குது. பாருங்கள், பாதியில் தண்ணியே வரல. இப்போ அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா இதை கொஞ்சோண்டு விட்டுருங்க. இப்படி இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா 4 பக்கமும் வந்து அந்த அழுக்கு ஃபுல்லாக கொஞ்சம் வெளியில் வந்துடும். பாருங்கள், அழுக்கு இருக்கிற இடமெல்லாம் எப்படி நல்லா பொங்குதுன்ட்டு. இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நல்லா இந்த குழாவை நல்லா கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த குழாவை திறப்போம். இந்த குழாவை திறந்து வச்சுட்டு இதை நல்லா கழுவுவோம். நல்லா நான் இந்த நார் வச்சு தான் கையில் தான் தேய்க்க போகிறேன். நான் வாரம் வாரம் டைல்ஸ் க்ளீன் பண்ணிடுறதுட்டு எனக்கு வந்து கலர் மாறாமல் அப்படியே இருக்குது.
முதல்ல மேலெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கரை போல அப்படின்னா நம்ம கையில் படாமல் இப்படி கை க்ளோஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம புழிஞ்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஊறிட்டு அப்படியே நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். இந்த இடத்துல எனக்கு லீக்கேஜ் இருக்குது, அதனால தான் இந்த கலரில் இருக்குது. நம்ம கீழே கழுவும் போது உட்காந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே அப்படியே ஒரு ரவுண்டு வந்து பாருங்கள், இது கொஞ்சோண்டு நல்லா தேய்ச்சிட்டு இந்த இரும்பு நாரை வச்சு இங்கே தேய்ச்சிங்கன்னா அப்படியே கொஞ்சம் நல்லா போயிடும். இந்த ஏர்பிக்கு கொஞ்சம் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சோம்னா க்ளீன் ஆகிடும். பாருங்கள், ஊறினதுக்கப்புறம் இப்படி தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வந்து போயிடும். இந்த இரும்பு நார் வச்சு தேய்ச்சா நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ நான் இந்த சைடு வந்து கழுவி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இதே மாதிரி இந்த டைல்ஸ் எல்லாத்தையுமே நான் செவுரு ஃபுல்லாகவே கழுவிட்டு உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். பாருங்கள், இந்த இரும்பு நார் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுற தொட்டு டைல்ஸ் வேஸ்ட் ஆகிடுமான்னு கேட்காதீங்க. நைஸான இரும்பு நார் வாங்கிக்கோங்க. அது வந்து ஒன்றும் வேஸ்ட் ஆகாது, டைல்ஸும் நாஸ்தி ஆகாது. பாருங்கள், இப்போ நம்ம வந்து தரையை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பாத்ரூம் தரை டைல்ஸே எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம இந்த தென்னந்தொடப்பம் வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணிடலாம். மற்ற தொடப்பத்தில் பண்ணுறத விட தென்னந்தொடப்பம் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கும் நல்லா வரும். பாருங்கள், அந்த டைல்ஸோட ஜாயிண்ட்லலாம் அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கெல்லாம் இந்த தொடப்பம் வச்சு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக வரும். இப்போ வந்து நம்ம ரொம்ப அழுக்காக இருக்கிற இடத்துல இரும்பு நார் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சோம்னா அந்த கரையெல்லாம் நல்லா வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கழுவிக்கலாம். இப்போ பாருங்கள், கையில் வந்து நீங்களாம் வந்து கை க்ளோஸ் போட்டுக்கோங்க. எனக்கு பழக்கம் இருக்கிறத தொட்டு நான் வெறும் கையிலேயே யூஸ் பண்ணுறேன். 10 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மாதிரி க்ளீன் பண்ணோமா ரொம்ப சூப்பராக இருக்கும் பாத்ரூம் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.